ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், மேச லக்னம்னு வச்சுக்கோங்க. மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புரியுதுங்களா, 4ஆம் வீட்டு அதிபதி யார்? மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம். அப்போ அந்த கடக நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த ராசிக்குள்ளே ஆயில்ய நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமா? அப்போ உங்களுடைய 4ஆம் அதிபதி யார்? சந்திரன். இந்த சந்திரன் கர்ம நட்சத்திரத்தில் இருந்துட்டா, அப்போ ஆயில்யத்தினின்று இல்லை, வந்து நான் சொல்லக்கூடிய எந்த நட்சத்திரத்திலையுமே 4ஆம் இடத்து அதிபதி கர்ம நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுக்கு வீடு அமைகிறதுல ஒரு சிக்கல், வீட்டில் நிம்மதி இல்லாத தன்மை, வீட்டின் மூலம் ஒரு வருத்தம், வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு கர்மா நடக்கிறது, இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு. அப்போ நீங்கள் ஒருவேளை பாவத்தில் இருக்கிறாருன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ மேச லக்னத்துக்கு 4ஆம் இடம், ஒரு 4ஆம் இடத்துல ஒரு புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த புதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது கர்ம நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆயில்ய நட்சத்திரத்தை எடுத்து வச்சு நீங்கள் பலன் சொல்லணும். இப்படி தான் மேட்ரு. நீங்கள் நல்லா அந்த வீடியோ 2 டைம் பாருங்கள். அப்போ உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கிரகம் இல்லை என்ற பட்சத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அப்படி என்பதை பார்த்து நீங்கள் கர்மாவில் உளுந்துருக்குதா கர்மாவில் உழுகலையான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்.